நம்ம கையில் இருக்கிற டேனை எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு 7 டே சேலஞ்ச். ஸோ இந்த 7 டேவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி இந்த மாதிரி வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். ஸோ 7 டேக்கு அடுத்து 8வது நாள் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் நம்ம கையில் இருக்கிற டேன் வந்து 7 நாளில் ஈஸியாக வந்து போக வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி அன்றைக்கி நம்ம வந்து ரிசல்ட் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இருந்து டே 1. ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்னும் நீங்கள் 7 வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கையை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாம். சோப் இல்லை பாடி வாஷ் ஏதாச்சும் போட்டு வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். பிகாஸ் கையில் வந்து நிறைய டெட் செல்ஸ் இருக்கிறதுனால தான் டேன் வந்து நல்லாவே வந்து போகாமல் இருக்கும் அப்படியே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஸ்டெப்பு பண்ணணும். ஸோ ஸ்க்ரப்புக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா காஃபி பவுடர், சுகர். ஸோ இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கையில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் நான். இப்போது இதை நல்லா ஜென்டிலாக வந்து சர்க்குலர் மோஷனில் நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குன்னு போட்டு தேய்ச்சிடாதீங்க. ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அவ்வளோதான், நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி நம்ம அந்த கைக்கும் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்போ இந்த கையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேர்டாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேக் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னா 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்களும் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கேர்ள்ஸ் அப்படின்னா மஞ்சள் ஆட் பண்ணுங்கள். அது நம்ம ஹேரை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும் அண்ட் டேனை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் அப்ளை பண்ணுற மாதிரி உங்கள் கையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 கையிலையுமே அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குன்னா வேறு யாராச்சும் ஹெல்ப் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா மிரர் பார்த்து நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.